ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம் உப்பு மூட்டையா பஞ்சு மூட்டையா. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். தினமும் அந்த கழுதையின் மேல் மூட்டையை ஏற்றி ஆற்றை கடந்து சந்தைக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர் கழுதையின் மேல் ஒரு பெரிய உப்பு மூட்டையை ஏற்றினார். ஆற்றின் நடுவில் சென்றபோது கழுதை தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்தது. அது எழுந்தபோது ஒரு ஆச்சரியம். உப்பு தண்ணீரில் கரைந்ததால் மூட்டை லேசாகி விட்டது. கழுதைக்கு ஒரு யோசனை வந்தது. ஆற்றில் விழுந்தால் சுமை குறைகிறதே என்று சொல்லி மறுநாளும் அதே கழுதையின் மேல் உப்பு மூட்டை ஏற்றப்பட்டது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முந்தைய நாள் அனுபவம் அதற்கு நினைவுக்கு வந்தது. உடனே அது வேண்டுமென்றே தண்ணீருக்குள் உட்கார்ந்து மீண்டும் உப்பு கரைந்தது. மூட்டை லேசானது, சுமையும் குறைந்தது. கழுதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இதை கவனித்த எஜமான், இந்த கழுதை தந்திரம் கற்றுக்கொண்டு விட்டதே என்று நினைத்தார். மறுநாள் உப்பு மூட்டைக்கு பதிலாக ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை அதன் மேல் ஏற்றினார். கழுதை நேற்றை போலவே தண்ணீரில் உட்கார்ந்தால் சுமை குறைந்துவிடும் என்று நினைத்தது. ஆற்றின் நடுவில் சென்றதும் வேண்டுமென்றே தண்ணீருக்குள் உட்கார்ந்தது. ஆனால் இந்த முறை நடந்தது வேறு. பஞ்சு தண்ணீரை உறிஞ்சத் தொடங்கியது. மூட்டை லேசாகவில்லை, இன்னும் கனமாகிவிட்டது. கழுதையால் எழுந்திருக்கவே முடியவில்லை. அன்புக்குரிய இறை உறவுகளே, பாவமும் இப்படித்தான். முதலில் ஒரு சிறிய பொய் பரவாயில்லை, ஒரு தவறான செயல் ஒரு முறைதானே, ஒரு தவறான பழக்கம் பிறகு விட்டுவிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாகி ஒரு நாள் நம்மையே அதன் சுமையாக மாற்றிவிடுகிறது. திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உப்பு தண்ணீரில் கரைந்ததை போல நம்முடைய பாவங்களையும் கிறிஸ்துவின் முன்னிலையில் தினமும் கரைத்து விடுவோம். பாவத்தை சேர்க்காதீர்கள், பாவத்தை பழக்கமாக்காதீர்கள், பாவத்தை சுமக்காதீர்கள். பாவம் முதலில் சிறியதாக தெரியும், பின்னர் பெரிய சுமையாக மாறும். மீண்டும் சொல்லுகிறேன், பாவம் முதலில் சிறியதாகத்தான் தெரியும், பின்னர் பெரிய சுமையாக மாறும். ஆகையால் பாவத்தை வளர்க்காமல் மனம் திரும்புதலை நாம் வளர்ப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சிறியதாக தோன்றும் பாவங்களை கூட அலட்சியப்படுத்தாமல் அவற்றை உம்மிடம் அறிக்கையிட்டு விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவும். பாவம் எங்களை ஆளாமல் உமது கிருபை எங்களை ஆளட்டும். எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக நடத்தி செல்லும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த கதையோடு திருமறை நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். இந்த சிறிய செய்தியின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படட்டும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் ஆண்டவருடைய கிருபையும் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால் தினகரன், திருவில்லிபுத்தூர்.